பிரைஸ் லார்ட். தேவன் உங்களோடு கூட இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு வார்த்தை, ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் நம்ம வந்து நிற்கிறோம். இந்த 1ஆம் தேதியில கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு பார்க்கலாங்களா? சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லுகிறது. ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி தேவன் உங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய காரியத்தில் எத்தனை குறைவுகள் இருக்கலாம், அந்த குறைவெல்லாம் நான் உங்களுக்கு நிறைவாக்குவேன் என்று சொல்லுகிறவர். எத்தனையோ விதமான தோல்வியை நீங்க பார்த்திருக்கலாம், எத்தனை விதமான பிரச்சனைகள், இந்த போராட்டத்திலிருந்து என்னால மீண்டு வர முடியலப்பான்னு சொன்ன யோசனைகள் இருக்கலாம். உங்களுடைய யோசனைகள் மிக ஆழமானவைகளா இருக்கலாம். உங்களுடைய யோசனைகளை பார்க்கும் பொழுது மிகவும் அது பயந்த ஒரு காரியங்களா இருக்கலாம். பயப்படாதீங்க, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து அது பட்டினியா கிடக்கும். ஆனாலும் கூட கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி, அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் அது பிரகாசம் அடைகிறதா இருக்கிற, அவரை நோக்கி பார்க்கிற யாவற்றையும் தேவன் என்ன பண்ணுகிறவரா இருக்கிறார்? மிக அருமையாய் உங்களை வழிநடத்துகிறவரா இருக்கிறார். இந்த நேரத்தையும் கூட இன்மைக்குரிய காரியத்தை குறித்து பரிதவித்துக் கொண்டு இருக்கீங்களா? இன்மைக்குரிய காரியத்தை குறித்து யோசித்துக் கொண்டு இருக்கீங்களா? ஒரு நாள் இதெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறது. எல்லாம் அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த நேரத்துக்கு அதையெல்லாம் பிரயோஜனப்படுகிறதா இருக்கிறது. உங்க எவ்வளவு பெரிய தேவைகளா இருந்தாலும் அது இன்மைக்குரிய காரியத்துக்கு மாத்திரம்தான் அது பிரயோஜனப்படும், அது யூஸ் ஆகும். அது மறுமைக்கு அது என்ன முடியாதுங்க, அது கொண்டு போக முடியாது, அது ஒன்றுக்கும் பயன்படாது. ஆனா இன்னைக்கு எனக்கு என்ன தேவை? இன்றைய தினத்துல தேவன் என்னை போஷிக்கிறாரே, அது எனக்கு போதும். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளையே தேவன் எவ்வளவு மிக அருமையாய் பிழை பூட்டுகிறார், எவ்வளவு அருமையாய் நடத்துகிறார். அவங்க அறுப்பதும் இல்லை, விதைப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் அவங்களுக்கு என்ன சேர்த்து வைக்கிற காரியங்கள் ஒன்றும் இல்லை. தேவன் அவைகளையே இவ்வளவு அழகாய் போஷித்து வழி நடத்துகிறார் என்று சொன்னால், ஏன் சில காரியத்துல இன்மைக்குரிய காரியத்தை குறித்து நம்ம பரிதவிக்கணும்? ஏன் கலங்கணும்? ஏன் நம்ம கவலைப்படணும்? கவலைப்படாதபடி கர்த்தருடைய வார்த்தை நம்ம முன்னேறி செல்லும் போது, கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை உங்களை மிக அருமையாய் வழிநடத்துகிறதா இருக்கிறது. ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் குறைவுகளை நீங்க பார்த்திருக்கலாம். தேவன் இந்த மாதத்துல உங்களை நிறைவா நான் வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறவர். எத்தனை பெரிய நஷ்டம் வந்தாலும், இழப்பு வந்தாலும், தோல்வி வந்தாலும், அவமானம் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், அவைகளுக்கு மேலான தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி